ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ யூஏஇயில் வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இப்போல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபாகியாக தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து அலர்ட் வந்துடும், ஃபாகியாக இருக்கனால ஸ்பீட் வந்து கம்மியாக தான் போகணுன்னு. ஆதவன் ஸ்கூல் பஸ்ஸஸ்மே இப்போல்லாம் வர வந்து லேட் ஆகுது, ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆகி தான் வருது. ஸோ நார்மலாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து சில ஆசைகள் இருக்கும், ஏதாவது பார்த்தா வாங்கணும், அந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் விஷஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஆதவனுக்கும் சில விஷஸ் இருந்தது. அது எப்படி நடந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போல்லாம் ஆதவன்கிட்ட வந்து நாங்கள் எங்கே கிளம்புனாலும் முன்னாடியே சொல்கிறது இல்லைங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்பணும், ஒரு வேலை இருக்குது, வா போகலாங்கிற மாதிரி தான் சொல்கிறோம். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டோன்னா அவன் வந்து அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து ஷூட் பண்ணுறான். எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், எப்போ போகிறோன்னு நச்சரிச்சிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்கிறதில்ல. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்துட்டுருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா முஷ்ரிஃப் மால். எதுக்காக இங்கே வந்தோன்னா, எனக்கு வீசா ரெனியூ பண்ணணும். அதுக்கு வந்து வீசா ஸ்க்ரீனிங் இருக்குது, ஜஸ்ட் மெடிக்கல் செக்கப். இங்கே சேகா இருக்கனால ஸ்க்ரீனிங் சென்டருக்கு வந்து இங்கே வந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே ஆதவன் வந்துட்டு ஃபுட்பாலில் வந்து ரொம்ப க்ரேஸாக இருப்பான். அதே மாதிரி அது ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து ஜாஸ்தி பார்ப்பான். ரொனால்டோனா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பிளேயர்ஸ்லாம் வந்து ஷின் பேட் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னான். நீ வந்து நல்ல ப்ரொஃபஷ்னல் பிளேயர் ஆகு, கண்டிப்பாக கொஞ்சம் நீ நல்லா விளையாண்டு பழகுனதுக்கப்புறம் வாங்கித்தரேன், இப்போ அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னனையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டான். அதே மாதிரி மாலுக்கு நாங்கள் வந்திருக்கோன்னு தெரிஞ்சோன்னையும் அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். மால்னாலே ஆதவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே ஏரியா, அடுத்து வந்து ஈட்டபிள்ஸ் ஃபுட்டு, அதுவும் மெயினாக வந்து டன்கின்ஸ் டோனட்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவனுக்கு வரும். சரி மாலுக்கு வந்திருக்கோம், அப்போ ப்ளே ஏரியா இருக்கும், கண்டிப்பாக நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இதை இப்போ நீ வந்து டிசைட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு மால்லையும் ஒவ்வொரு ப்ளே ஏரியா இருக்கும், ஒவ்வொருத்தர் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நாங்கள் கார்டு பை பண்ண மாட்டோம். மெயினாக என்ன ப்ளே ஏரியாவோ அதுக்கு மட்டும் கார்டு வச்சுருக்கோம். அங்கே போனால் மட்டும் அதில் விளையாட விடுவோம். ஸோ எல்லா கார்டையும் வாங்கி வச்சு வேஸ்ட் தானே. அது மாதிரி வேணாம், அது பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அந்த ஸ்க்ரீனிங் சென்டர் எங்கே இருக்கோ அங்கே தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே வெளியே வந்து பார்த்தா விஆர் கார் கேம் இருந்துச்சுங்க அந்த ஸ்க்ரீனிங் சென்டர் முன்னாடியே. அதை விளையாடணும்னு ஒரே அடம். சரி ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்ப்போம் வான்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளித்து கூட்டிகிட்டு போயிட்டு நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க அப்பாவை எப்படியோ தாஜா பண்ணி அந்த விஆர் கார் கேமை வந்து சார் விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ அவனுக்கு கார் கேம்னாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த விஆர் கார் கேம் உண்மையிலே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டான், நல்லாவும் விளையாண்டான். எப்பயுமே வந்து கார் கேம் விளையாண்டா அவனுக்கு அந்த ஆக்சிலேட்டர் அந்த கண்ட்ரோல்ஸ் எதுவுமே வந்து எட்டாது, கொஞ்சம் இந்த சைஸுக்கு அந்த மாதிரி எட்டாமல் இருக்கும் மோஸ்ட்லி ப்ளே ஏரியாஸ்லாம் போனால். இதை ஓரளவுக்கு அவனால் வந்து அக்சஸ் பண்ண முடிஞ்சு, நல்லாவும் அதை என்ஜாய் பண்ணி விளையாண்டான். பொதுவாகவே நம்ம ஆசைப்படுறத வந்து நடந்த மாதிரி கண்டினியூஸாக கற்பனை பண்ணிகிட்டு இருந்தாலே அது ஒரு நாள் நமக்கு வந்து நடக்குதுங்க. அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அஃபர்மேஷன் தான். அதே மாதிரி தான் ஆதவனோட விஷும் வந்து நடந்திருக்கு. இதுதான் விஷ் ஒன் சக்ஸஸ். அடுத்து சரி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷூ பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அத்லெட் அண்ட் கோ அந்த ஷாப்பில் போய் ஷூ பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருந்துச்சு. வாங்கம்மா அந்த ஷாப்பில் சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். நானும் அவனை நம்பி சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பின்னாடியே போனேன். அங்கே இருக்க ஃபுட்பால் ஷூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஷாப் கீப்பர் வந்துட்டு ஷூ சைஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்கக்கிட்ட இஸ் ஷின் பேட் அவைலபிள் அப்படின்னு கேட்டான். அவங்களும் யா இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷின் பேடையும் எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் இதுதாம்மா நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி பேசிகிட்டு இருந்தான். ஸோ நாங்களும் அதை வாங்கி கொடுத்துட்டோம். இப்படி தான் ஆதவனோட செகண்ட் விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். பார்த்தா டன்கின் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் இந்த முஷ்ரிஃப் மால் வந்து விசிட் பண்ணுறோம். ஸோ டன்கின் ஷாப் இருக்கிறது எங்களுக்குமே வந்து இயர்லியராக தெரியாது. ஸோ அதை பார்த்துட்டு சொல்லவே வேணாம், அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். ஸோ எனக்கு வேணும் டோனட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச டோனட்டை வந்து சூஸ் பண்ணான். ஸோ அவன் சாக்கில் நாங்களும் ஒரு டோனட் சாப்பிட்டுட்டு
அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புனோம். ஸோ அவனுக்கு பிடிச்ச ஜாலி ட்ரீ டோனட் வாங்கினா, நாங்கள் ஒரு ஸ்ப்ரிங்கிள் டோனட் வாங்கி சாப்பிட்டோங்க. இப்படி தான் ஆதவனோட 3rd விஷ் வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ பொதுவாகவே நம்ம நிறையா வந்து அஃபர்மேஷன்ஸ் பற்றிலாம் இப்போ கேள்விப்படுறோம். இல்லைனாலுமே நம்ம பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் அப்ரோச்னால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு இதை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சாலோ, இல்லை நமக்கு ஒன்று தேவைப்படுதுன்னு நினச்சாலோ, அதை பற்றியே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்ருக்க, எனக்கு நமக்கு கிடைச்ச மாதிரியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து நடக்குது. நாட் ஒன்லி நம்மளோட விஷஸ் ட்ரீம்ஸ் மட்டும் இல்லாமல், நமக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தாலும் நமக்கு ஐயோ இப்படி இருக்கே, நமக்கு உடம்பு முடியலையேன்னு நினைக்காம நம்ம நல்லா இருக்கோம், ஐ எம் ஹெல்தி அப்படின்னே நம்ம நினச்சிட்ருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் என் உடம்புல இல்லை, ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கனாலையும் அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது. வெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலுமே, ஃபினான்ஷியலாகவோ இல்லை ஜாப் ரிலேட்டடாக நமக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த மாதிரி எதுவும் எனக்கு இல்லை, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கனாலையும் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் ஆகுது. நாட் ஒன்லி ஹெல்த் வெல்த் மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப், நம்ம எந்த ஒரு உறவுகளுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னா அதை ஐயோ நம்ம இப்படி இருக்காங்களே, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாரி, ஒரு தேங்க்யூ, கிராட்டிடியூடு தான் வந்து பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறது, சாரி சொல்கிறது, அந்த மாதிரி நம்ம கிராட்டிடியூடை நமக்குள்ளேயே நம்ம சொல்லிவிட்டு எங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கனாலையும் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுமே வந்து சால்வ் ஆகுது. ஸோ அஃபர்மேஷன் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த லைஃப் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ அதில் நம்ம எந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங்கும் இல்லாமல், பொறாமல், அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், பேராசை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம ஹாப்பியாக லீட் பண்ணலாம். எல்லாருக்கும் நம்ம தேங்க்யூ சொல்கிறனாலையோ சாரி சொல்கிறனாலையோ வந்து நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். அதே மாதிரி பாசிட்டிவாகவும் நம்ம திங்க் பண்ணலாம். யாரும் வந்து நம்மளை நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணுறதும் இல்லை. நம்மளாக தான் ஒவ்வொரு ப்ராப்ளமையும் வந்து ரொம்ப பெருசாக நினச்சிட்டு ஐயோ நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சேன்னு அதையே நினச்சி worry பண்ணாமல் ஓகே இது வந்து நமக்கு நடக்கணும்னு இருக்குது, நடக்குது, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நமக்கு இதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும், ஓவர் கம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து ஃபார்வர்டாக நம்ம எடுத்துகிட்டு போனாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாக இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம், எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். ஸோ நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம நினச்ச எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணுவோம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்குமே இதை வந்து சொல்லி கொடுக்கறது இந்த காலத்தில் பெஸ்ட்டு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கேஜெட்ஸில் ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். Thank you so much. See you in the next video.